சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள், வீட்டு கூட்டங்கள், அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. நாம் இந்த காலை பொழுதிலும் கூட இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத கிருபைகளை, இரக்கங்களை, தயவுகளை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த நாளிலும் கூட புதிய நாளை தந்திருக்கிற தேவாதி தேவனுக்கு உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் ஆதியும் அந்தமுமானவராக, அல்பாவும் மேகாவுமானவராக இருக்கிறவேன் என்று சொன்னவராக இன்றும் நாம் மத்தியிலே இருக்கிறதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம், துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறவராக இந்த ஆலயத்தில் வந்து மறுபடியும் தியானிக்க, அவருடைய பாடல்களை பாட வாய்ப்பு கொடுத்திருக்கிற தேவனாக இருக்கிற கர்த்தர் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற, வந்து கொண்டிருக்கிற, வர தடைப்பட்டிருக்கிற எல்லா மக்களையும் குறித்த நேரத்தில் அவர் கொண்டு வந்து சேர்க்க நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா! எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த ஓய்வு நாள் நிச்சயமாகவே நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. இந்த வருஷத்தில் ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிற வார்த்தை உங்களுக்கெல்லாம் தெரியும். வருஷத்தினுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்க போகிறது. இன்றைக்கு நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாட்களை நாம் பார்க்கும்போது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய கல்வாரி சிநேகங்கள் நம் மத்தியில் எவ்வளவாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணரக்கூடியதாக இருக்கிறது. இந்த தேவன் என்றைக்கும் இல்லை, சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிறபடினால் நம்மை காத்து வருகிறார், கண்மணி போல பாதுகாத்து வருகிறார், சுமந்து வருகிறார், தேற்றி வருகிறார், ஆற்றி வருகிறார். அந்த நல்ல தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் எல்லாரும் உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்த போறோம். இன்றைக்கு தேவனை நாம் மகிமைப்படுத்தி வந்திருக்கிறதற்காக அவர் நம்ம பார்த்து சொல்வார், என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுறான், என்னை மகிமைப்படுத்துகிறான், நான் அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி உங்களை கனப்படுத்த விரும்புகிற, ஒரு ஆனர் பண்ண விரும்புகிற தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்க போகிறார். எல்லாம் அப்படி ஆண்டவரை நோக்கி அப்படிப்பட்ட விசேஷமுள்ள, மகத்துவமுள்ள, உண்மையுள்ள ராஜாதி ராஜனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, எங்கள் வாழ்களில் ஒன்றை கூட்டி தந்திருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, எங்கள் ஒளி விளக்கே, எங்கள் நம்பிக்கையே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, எங்கள் ஆயிரங்களிலும் 10,000ங்களிலும் சிறந்தவராக இருக்கிறீரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சிறுகாரத்தின் ஆவியினால் எங்களை பிள்ளைகளாய் ஆக்கி இருக்கிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. வான மண்டலங்களும் ஆண்டவரே துதிக்கின்ற நாமமாக உம்முடைய நாமம் இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படிகள் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நீர் கடந்த நாட்கள் முழுவதும் காத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். புதிய வாரத்திற்குள்ளே அடியெடுத்து வைக்க கிருபை தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே எத்தனையோ காரியங்களை நாங்கள் கேள்விப்பட்டாலும் மறுபடியும் நம்முடைய ஊழியக்காரனாக ஊழியங்களை செய்வதற்கு
ஆண்டவரே, என் சபை மக்களை சந்திப்பதற்கு, தொலைக்காட்சி ஊழியங்களை செய்வதற்கு நீர் கொடுத்திருக்கிற பலனுக்காக, கிருபைக்காக, இரக்கத்திற்காக, நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. நீர் நல்லவராக இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வல்லவராக இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் போதுமானவராக இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனே, எங்கள் பாடல் வேளையிலே நீர் மகிமைப்பட போகிறீர், எங்கள் செய்தியின் வேளையிலே நீர் மகிமைப்பட போகிறீர், எங்கள் சங்கீத பகுதிகளிலே மகிமைப்பட போகிறீர். எங்கள் பிள்ளைகள் ஆராதிக்கும் போது, ஆர்ப்பரிக்கும் போது, உம்மை உயர்த்தும் போது ஆண்டவரே நீர் விடுதலை தரப்போகிறீர். அதற்காய் கூட உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் நீர் அல்லவா? ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிற தேவன் நீர் அல்லவா? ஆகினால் இந்த இடத்திலும் கூட அப்பா, எத்தனை தடைகள், எத்தனை சோர்வுகள், குறைவுகள், உடல் பலகீனங்கள் வந்தாலும் உம்மை தேடும்படி, உம்மை துதிக்கும்படி, உம்மை ஸ்தோத்திரிக்கும்படி நீர் தந்த தயவு, நீர் தந்த இரக்கம், நீர் தந்த கிருபைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வர்ற பிள்ளைங்க ஒவ்வொருவருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாரந்தோறும் வீடுகளில் இருந்து தொலைக்காட்சியிலே, யூடியூப் சேனலிலே பார்க்கிற உம்முடைய குடும்பங்களுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத எங்களுக்கு இந்த ஊழியம், ஒன்றுக்கும் உதவாத எங்களுக்கு இந்த ஆண்டவரே ராஜ்யத்தை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணி, மேன்மை நீர் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை, ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. என்றும் நீர் செயல்களில் வல்லமை உள்ள தேவனாக, மாட்சிமை, மகிமை நிறைந்த தேவனாக எங்கள் ஆலயத்தில் நீர் கடந்து வந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையிலே ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் உடைய தெய்வீக பிரசன்னம், உடைய தெய்வீக வழிநடத்துதல், நீர் சொன்ன வேத வசனத்தின்படி நானே உங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், பாடல் வேளையிலே கூட இரும், செய்தியின் வேளையிலே கூட இரும், அறிவிப்பு பகுதியிலே கூட இரும், ஆராதனை வேளைகளிலே கூட இரும். நீர் கூட இருந்து நடத்தி உம்முடைய நாமத்தை உயர்த்த, போற்ற, புகழ எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று மீதியான வேளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. எத்தனை பேருக்கு அவருடைய கரம் இன்னைக்கு கூட காக்கிற கரமாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்கிறேன். ஒரு சின்ன பிள்ளைங்க கிட்ட மம்மியும் டாடியும் கையை பிடிச்சிருக்கிற போது இருக்கிற சந்தோஷமும் தைரியமும் மற்ற எத்தனை மாமா, மச்சான், அண்ணன், தம்பின்னு சொன்னாலும் தைரியம் என்ன செய்யாது, வராது. ஏன்னா அதுகளுக்கு தெரியும், என் தாய் தான், என் தகப்பன் தான் என்னை சரியாய் பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. நமக்கு ஒரு தாய், நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. யார் அந்த தகப்பன்? ஏசப்பா. அவருடைய காக்கும் கரங்கள் இந்த இடத்துல நம்மை கூட்டி வந்து சேர்த்திருக்கு. கடந்த நாட்களிலே ஏற்பட்ட காரியங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு பின்பாக அறிவிக்கிறேன். முதலாவது நான் பாடுவோம், ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா. பாடுமா? காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா.
அல்லேலூயா பாடி பாடி அல்லேலூயா பாடி பாடி அலைகடலை நான் தாண்டிடுவே அலைகளை நான் தாண்டிடுவே நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை இன்னொரு முறை காக்கும் காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே நேச கோடி என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே நேசர் கோடி என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே நம்புவே இயேசுவை நம்புவே எல்லாரும் சொல்லுங்க இயேசுவை காலை வேளையிலே நம்புவே இயேசுவை உங்க சத்தம் நம்புவே இயேசுவை காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே பாடுங்க காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடி சொல்லு கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார் காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார் காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே நம்புவே இயேசுவை இயேசுவை நம்புவே இயேசுவை ஹல்லேலூயா நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை காக்கும் கரங்கள் கொண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதல் அன்றாடும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றால் கர்த்தருக்கு காத்திருப்போ வேக்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்கு காத்திருப்போ வேக்கப்பட்டு போவதில்லை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவா இயேசுவை நீ நம்பிவா இயேசுவை ஒரு முறை நம்பிவா இயேசுவை நம்பிவா இயேசுவை ஹல்லேலூயா நம்பி வந்தான் அவர் நம்பினவர்களை என்ன செய்ய மாட்டாரு கைவிடவே மாட்டார் ஹல்லேலூயா தாவீது என்கிற பக்தன் சிக்லாகு என்கிற பட்டணத்தில்
தன்னை விட கீழான மனிதர்களோடு நின்று கொண்டு கலங்கி தவித்து என்ன செய்வேன், எப்படி செய்வேன் என்கிற நிலையில சாமுவேலின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் அந்த தண்டை பிடிக்க வேண்டுமா, பின்தொடர வேண்டுமா? அதற்கு ஒரு வார்த்தை வருகிறது, பிடின்னு சொல்லி அந்த வார்த்தையை பற்றி பிடிக்கிறான். அந்த தண்டை பிடித்து அந்த தண்டை சேவகம் பண்ணின தாவீதினுடைய வாழ்க்கை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது சிறியவைகளிலும் பெரியவைகளிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஏராளமாய் திருப்பி கொண்டான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம். நம்பி வா, இயேசுவை நோக்கி வாங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாட்டு, நன்றியால் துதிப்பாடு. நம் ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தால் நாவாலே என்று பாடு. நல்லவர், அவர் வல்லவர், போதுமானவர். எத்தனை பேருக்கு இயேசு போதுமானவர்? நம்மலாம் சொல்லுவோம், நிறைய பேர் சொல்லுவோம், இவர் மட்டும் என் கூட இருந்தாருன்னா, இவர் மட்டும் எனக்கு கனெக்ட்ல இருந்தா எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரியா சொல்லுவோம். ஆனா வாழ்க்கையில் என்ன செய்யாது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்திகரமான நிலை என்ன செய்யாது, இருக்காது. ஆனா இயேசு கிறிஸ்துவ நீங்க தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு என் உள்ளத்தாலே நான் பாடுவேன், நாவால என்று பாடுவேன் சொன்னீங்கன்னா, நாம நன்றி அறிதல் இருதயம் உள்ளவர்களாய் இருக்கும்போது அவரு நம்ம நினைச்சு பார்த்து நமக்கு நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருக்கின்றவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளையில இருந்து பாடுற பாட்டு நான் தொடங்கி தான் விடுவேன், நீங்க தான் பாடணும். உங்களுக்கு பின்னாடி தான் நான் பாடுவேன். சபை மக்களுடைய சத்தம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். பாடுங்க. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இன்னொரு முறை நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் கைகளை தட்டி இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். ஆமென். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஓ நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழலுண்டு. அல்லேலூயா. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும்
சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். இயேசு ராஜாவை நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இன்னொரு முறை நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். பாடுங்க, கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு என்று ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு என்று ஜெயித்திடுவோம். அல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அல்லேலூயா. நாவு நமக்கு ஏன் கொடுத்திருக்கிறாரு? அவருடைய துதியை சொல்லி வர வேண்டும். அல்லேலூயா. வேதத்துல நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நாம் வாசிக்கும் போது ஒரு லேவியனுடைய மறுமனையாட்டியை ஒருவன் கொலை செய்து விடுகிறான். அல்லேலூயா. என்ன செய்து விடுகிறான்? கொலை செய்து விடுகிறான். அந்த கொலை செய்த மனிதர்களோடு யுத்தம் பண்ண போகணும். யுத்தம்னா என்னது? சண்டை. அது நல்லா செய்வோம்ல நம்ம. அப்ப நம்ம அதை என்ன செய்யணும்? சொல்லணும். யுத்தம் பண்ண போகணும். அப்ப கேட்கிறாங்க, யார் இந்த யுத்தத்திற்கு முதலாவது போக வேண்டும்? யூதா எழும்பி முதலாவது போக கடவுது. யூதானா என்ன? யூதானா என்ன? துதி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. துதி எங்கே இருக்கிறதோ அங்கே ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் பாடுறோம், செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையில் நிழல் உண்டு. அந்த சிலுவை நிழல் கிட்ட போய் நீங்க அப்படி முன்னு நிக்கிறதுக்கு இல்ல, பாடுங்க, துதிங்க, பாதை என்ன செய்யும்? கிடைக்கும். எத்தனை பேருக்கு செங்கடல் சிலுவையின் கிட்ட போய் நின்னா பாதை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் நான் செங்கடலை கடப்பது போன்றுதான் பல பிரச்சனைகளை கடந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதான் தெரியல. நேற்றைக்கு முந்தின நாள் கூட என்னுடைய சொந்த தம்பி ஆக்சிடென்ட் ஆகி இன்னும் கண்ணு முழிக்காம படுத்திருக்கிறார். செங்கடலை கடப்பதை போன்றுதான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் சிலுவையின் நிழல் பாதை காட்டி கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு வரி மட்டும் சொல்லுங்க, நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், நன்றியாள் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்ல கரங்களை தட்டுங்க ஐயா. ஹல்லேலூயா.
எல்லாருக்கும் தெரிந்த இன்னும் ஒரே ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதீங்க. அல்லேலூயா. பாடுமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஸ்டான்ஸா எடுத்துங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு நாளும் மறவாதே. பாடுமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பாடுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் இருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. சொல்லுங்க. படுகுழியில் இருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என் வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த எல்லாரும் நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நான் நடந்தாலும் ஆமென் பலன் குறைவதில்லை. நீங்க ஓடினாலும் நான் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசுவே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே ஆமென் நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை
ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. ஏன்னா ஒரு செய்த நன்மைகளை நம்மளால கணக்கிட முடியுமானா கணக்கிடவே முடியாது. அதான் சங்கீதக்காரன் 103 எப்படி எழுதுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அடுத்து சொல்லுங்க, என்னது, எப்படி எப்படி எப்படி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. அடுத்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். அதான் பாடுறாங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதி. இப்படி பாடுவோமா, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். கரங்களை தட்டி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில நீரங்களை மறக்காமல் இருக்கிறபடினால் கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி செலுத்த, துதிக்க, தோத்தரிக்க என் சபை மக்களோடு நீர் கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து மீதியாயிருக்கிற ஒவ்வொரு சபையின் பகுதிகளையும் உங்க நாம மகிமைக்கென்று உங்களுக்கே சகல துதி கனம் உண்டாக நாங்கள் ஏறெடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு என்று குறித்திருக்கிற சங்கீத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். சபை மக்கள் யாவரும் எழுந்து நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய போதக தம்பி வாசித்த பிறகு மாறி மாறி வாசிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சத்தத்தை உயர்த்தி வாசிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதம் 30வது சங்கீதம் வாசிக்கலாம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடிக்கு என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதே நான் கலங்கினவனானேன். நான் குழியிலே இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். சேர்ந்து வாசிப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் அழகான வசனங்கள் 2வது வசனம் இருக்கிறது, 5வது வசனம் இருக்கிறது, 9வது வசனங்கள் இருக்கிறது. பொதுவாக எல்லா வார்த்தையுமே தேவனுடைய வார்த்தையில் சாரம் இல்லாத வார்த்தை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனாலும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்யணும் அப்படின்னு நான் விரும்புகிற ஒரு காரியம், எனக்கு
அப்பப்போ வந்தாலும் அப்பப்போ மாற்றுகிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வைத்து போக வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். 10-11 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். இந்த உலகத்துல எந்த மனுஷனை நோக்கி கூப்பிட்டாலும் 3 தடவை 4 தடவை பதில் கொடுப்பான், 5ஆவது தடவை சைலண்ட் ஆயிடுவாங்க. ஆனால் கெஞ்சுகிறதை கேட்டு மனமிறங்குகிற தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிட்டா நமக்கு பதில் கண்டிப்பா உண்டு. அடுத்த வசனத்துல அது என்ன சொல்றாரு? கெஞ்சுகிறேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீ. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய புலம்பலை கர்த்தர் என்ன செய்ய போகிறாரா? ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான புலம்பல் இருக்கும். வேதத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு புஸ்தகமே கொடுக்கப்பட்டிருக்கிறது, எரேமியாவின் புலம்பல். நீங்கள் டாக்கிங் பைபிள் பிளைண்ட் பீப்புள்ஸ் படித்து பார்த்துருப்பீங்க. அந்த டாக்கிங் பைபிளில் அந்த புலம்பல் புஸ்தகத்தினுடைய மியூசிக் கேட்டிங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே ஒரு சாவு வீட்டில், ஒரு துக்க வீட்டில், ஒரு நித்திரை வீட்டில் எப்படி உட்காருவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கான ஒரு மியூசிக் போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட புலம்பலை அந்த புஸ்தகத்துக்கு பேராக வச்சிருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை படித்து அவரை நோக்கி கூப்பிடும்போது, அவரை நோக்கி கெஞ்சும் போது அந்த புலம்பலை எப்படி மாற்றுகிறாராம்? ஆனந்த களிப்பாக மாற்றுகிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து என்ன பண்றாரு? ஆனந்த களிப்பாய் மாற்றிட்டு வாசிங்க. என் மகிமை அமர்ந்திராமல், உங்களுடைய மகிமை அதாவது உங்களுடைய சந்தோஷம் குறைந்து விடாமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக, உம்மை கீர்த்தனை பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு, ஆமென், ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே உங்களை இடை கட்டுகிறாரா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனந்த களிப்பை கொடுக்கிறது மட்டும் இல்ல, அந்த சந்தோஷத்தை குறையாமல் பாதுகாக்கவும் செய்கிறார். உங்களுடைய மகிழ்ச்சி என்னும் கட்டுல உங்களை என்ன செய்யறாரு? வைக்கிறார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு கர்த்தர் தருகிற மகிழ்ச்சி என்கிற கட்டு வேணும்? கரங்களை தட்டி ரிசீவ் பண்ண விரும்புறவங்க மட்டும், இன்றைக்கு என்னுடைய புலம்பல் மாறும், என்னுடைய வாழ்விலும் ஒரு ஆனந்த களிப்பு உண்டு. அது மாத்திரமல்ல, அந்த சந்தோஷத்தை குறைவுபடாமல் மகிமையினால் தேவன் நிரப்புவார். அது மாத்திரமல்ல, அந்த மகிழ்ச்சி என்கிற கட்டு என்னை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கை பாதி நாட்கள் பாடுகளுக்குள்ளே இருந்தாலும் அவனுடைய இறுதி நாட்கள் மகிழ்ச்சி என்கிற கட்டிலே கட்டப்பட்டிருந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், இதுவரைக்கும் உங்களுக்கு ஒருவேளை புலம்பலின் காலம், இப்போ இந்த காலை ஆராதனையில் என் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு ஆனந்த களிப்புள்ள ஒரு வாரமாக, மாதமாக, வருஷமாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா. அதில் 5ஆவது வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் 5ஆவது வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், சில நிமிஷம் கூட போடல. அதுல என்னமா போட்டிருக்கு? நீ அதையும் கொஞ்சம் படிச்சிருப்பா. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நித்திய வாழ்வு. கரங்களை நல்லா தட்டி சொல்லுங்க. அந்த நித்திய வாழ்வை கொடுக்கிற தேவன் தான் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் ஆனந்த களிப்பை கொடுப்பேன், அது குறையாமல் பாதுகாத்துக் கொள்வேன். அது மாத்திரமல்ல, இரட்டை களைந்து மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நீங்கள் கட்டப்பட போகிறீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, எல்லா வாரமும் சொல்றது போல இல்லாம இந்த வாரம் என் புலம்பல் மாறும் நான் விசுவாசிக்கிறேன். என் மேலே இருக்கிற கோபம் தணிந்து உம்முடைய நித்திய தயவு எனக்கு வாழ்வை கொடுக்கும் நான் விசுவாசிக்கிறேன். எனக்கும் மகிழ்ச்சியின் கட்ட கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி என்னும் கடலில் மகிமையின் நம்பிக்கையின் தேவன் மூழ்க பண்ணுவார். அந்த நல்ல தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட என் வாழ்க்கையிலும் கூட அப்பொழுது புலம்பல் வந்தாலும் இந்த தாவீதின் வார்த்தையை நான் படிக்கின்ற போது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ரெட்டை களைந்து போட்டு மகிமை குறையாத தேவன் எங்களுக்கு மகிமை தந்து மகிழ்ச்சி என்னும் கட்டில் நீர் கட்டுகிறீர். இப்பொழுதும் இந்த ஆராதனையில சபையில கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்கள், தொலைக்காட்சி யூடியூப்பில் இணைந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள்,
பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, கையிட்டு செய்கிற வேலைகளை குறித்து புலம்பல் இருக்கும். ஆனால் இந்த நாளோடு உம்முடைய மகிழ்ச்சியினால் கட்டப்பட்ட வீடாக ஒவ்வொரு வீடும், உம்முடைய மகிழ்ச்சியினால் கட்டப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் மாற நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இப்போ ஒரு நேரம், என்ன நேரம்? கர்த்தருக்காக கொடுக்கின்ற நேரம். ஆகையினாலே கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். அதனால் கொடுங்க. கொடுக்கிறவனுக்கு அவர் திரும்ப கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு ஸ்டான்ஸா அல்லது 2 ஸ்டான்ஸா மாத்திரம் நாம் பாடுவோம். கர்த்தர் நம்முடைய காணிக்கைகளை அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா, ஓசனா, ஓசனா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை, ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை, ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா, ஓசனா, ஓசனா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை, ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை, ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா, ஓசனா, ஓசனா. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்ததிலிருந்து உம்முடைய ஊழியங்களுக்கு என்று கொடுத்திருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். கடந்த வாரம் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து நல்ல சுகம், பலன், ஜீவன் தந்ததை போல இந்த நாளிலும் ஜீவன் தந்து, இந்த வாரத்திலும் ஜீவன் தந்து தங்கள் குடும்பத்திற்காக ஓட உழைக்க நீர் பலன் தர வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, இந்த ஊழியமானது தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய திக்கற்ற பிள்ளைகளுக்கும், விதவைகளுடைய குழந்தைகளுக்கும், மாற்றுத்திறனாளிகளுடைய பிள்ளைகளுக்கும் செய்யப்படுகிறது என்பதை அறிந்து தூரத்திலிருந்து, பல கிராமங்களிலிருந்து முதியோர் பென்ஷன் கூட காணிக்கைகளாய் கொடுக்கிற சிலர் உண்டப்பா. அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை, உதார குணமுள்ளவர்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று சொன்ன தேவன் அவர்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில, பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலனை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த காணிக்கைகளை பெற்றுக்கொள்கிற நாங்கள் மனிதனுக்கல்ல தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிறதுனாலே எங்கள் உக்கிரானத்தில் இதுவரை நிற்க பலன் தந்தீர், இன்னும் நிற்க பலன் தாரும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எல்லாவற்றையும் எங்களோடு இருந்து செய்ய நீர் கிருபை கொடுக்க வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்
நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து நாம் எழும்பி நின்று ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளிலே நம்முடைய ஊழியத்தினுடைய ட்ரஸ்டினுடைய ட்ரெஸரர் தொலைக்காட்சியிலெல்லாம் போடுற நேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எம் ரஞ்சித் குமார் என்கிறதான தம்பி, என்னுடைய தம்பி, கடந்த வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு 2 வீலரிலே பயணம் செய்யும்போது கொடைக்கானல் பேருந்து ஆக்சிடெண்ட் ஆகி அவர் இன்று கூட கண் விழிக்காமல் படுத்து கொண்டிருக்கிறார். பல டேமேஜ் உண்டு, மைனர் இல்லை, மேஜர் ப்ராப்ளங்கள் உண்டு. இதற்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார், அவருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருக்கு அன்பா ஒரு மனைவி இருக்கிறாங்க, மகள் இருக்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதே போல் தாய் தகப்பன் பரிதவித்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஊழியத்திலும் கூட சில பணிகள் நமக்கு பாதிக்கும். ஆகையினால் இதையெல்லாம் மனதில் வைத்து, இன்னொன்று, இந்த காலங்களை பார்க்கும்போது வாகன விபத்து ரொம்ப மோசமான விளைவுகளை பல குடும்பங்களிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. உண்மையா பொய்யா? ஆகையினால நம்மெல்லாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். நான் இந்த மாடிப்படி சேர்ச்சுக்கு மேலே ஏறி வரும்போது கூட ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது அப்படி சொல்லிக்கிட்டே தான் மேலே வருவேன். ஏன்னா அவர் கிருபை இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, பாதுகாக்கப்பட முடியாது. ஆகையினால பல குடும்பங்கள் கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் ஊருக்கு திரும்புகிற இடம் சிவரக்கோட்டை பகுதி. எத்தனை பேர் இது தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 6 பேர். அதுக்கப்புறம் ஒரு கொய்யாப்பழ வியாபாரி மரித்து போனாங்க. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எத்தனை குடும்பங்கள், எத்தனை பிள்ளைகள் இப்படி மடிந்து கொண்டிருக்கிறார்கள், ஏன் என்று தெரியலை. ஆனால் ஒன்று தெரியும், கடைசி காலம், ஆண்டவருடைய கோபங்கள் பற்றி எரிகிறது அப்படிங்கிறது மட்டும் தெரியும். ஆனால் மக்கள் ஞானம் இல்லாமல் போகிறதும் நம்மளால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. எத்தனையோ வீடியோக்கள், ஃபோட்டோக்கள், படங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் பயம் என்ன செய்யுது, குறைஞ்சிருது. காரை எடுத்தாலே சில கேஸெல்லாம் 100 தான் ஓட்டுது, 110 தான் ஓட்டுது. அவங்க பிரேக்கை அவங்க கையில் நிற்கிற அளவுக்கு தான் வண்டி என்ன செய்யணும், ஓட்டணும். இதற்காக நாம் யாவரும் ஜெபித்துக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகின்ற 4வது சனிக்கிழமை ஊழியங்களை குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கடந்த மாதத்தில் கூட அநேக ஜனங்கள் கலந்து கொண்டீங்க. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். புதிய ஜனங்களெல்லாம் அநேகம் பேர் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தாங்க. நான் உண்மையாகவே கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகையினாலே இந்த மாதமும் 4வது சனிக்கிழமை சரியாக 10:15 1:30 மணி வரை நடைபெறும். முடிஞ்ச வரைக்கும் உபவாசத்தோடு கடந்து கொள்ளுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வெளியூரில் இருக்கிறவர்கள் கலந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால் தொலைக்காட்சி யூடியூப்பிலே டிஸ்கிரிப்ஷன்லேயே எங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கிறது. அதை நீங்கள் படித்து தெரிந்து கொண்டு தொடர்பை ஏற்படுத்தி தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். ஒரு வாரம் வந்து பாருங்கள், ஆவிக்குரிய பாடல்கள், ஆவிக்குரிய சத்தியங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன்னா என்னால் லேப்டாப் வச்சு பேச முடியாது, ஸ்க்ரீனில் போட்டதை நான் பார்த்து பேச முடியாது, ஸ்க்ரீனில் போட சொல்லியும் பேச முடியாது. டைரெக்டாக ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, பரலோகத்திலிருந்து அந்த ஸ்க்ரீன் என்ன செய்யப்படும், எனக்கு திறக்கப்படும். அந்த ஸ்க்ரீன் வச்சு தான் நான் பேச முடியும். ஆகையினால நீங்கள் ஒரு நாள் வந்து கடந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிங்க, கர்த்தர் அழைத்து வந்தால் ஒரு நாள் வந்து கலந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 3வது ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம நலத்திட்ட உதவிகள் கொடுத்துட்டு வர்றோம். நல்லா வாங்கிட்டு நல்லா கீழே இறங்கிட்டு நல்லா பேசுகிற மக்கள்லாம் உண்டு. அதன் மத்தியில் எவ்வளோ சிரமத்தின் மத்தியில் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தயவுசெய்து கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள், சரியா? ஏன்னா இந்த காலங்கள்லாம் எவ்வளோ கஷ்டம். ஒரு 500 ரூபாய் காசுக்கு அரை மணி நேரம் நான் ஃபோன் பேச வேண்டி இருக்கிறது. இந்த திட்டத்தில் வாக்கு பண்ணினவர்கள் அநேக பேர் கொடுக்க முடியாமல் போகிறாங்க. ஆனால் நான் கர்த்தருக்கு முன்பதாக, பீடத்திற்கு முன்பதாக வாக்கு பண்ணினபடினாலே, ஆண்டுடைய கிருபையினாலே, சொல்லுவாங்கள்ல, குட்டியை தூக்கி ஆட்டில் போட்டு ஆட்டை தூக்கி குட்டியில் போட்டுங்கிற மாதிரி கர்த்தர் கொடுக்க வைக்கிறாரு. அதுக்கும் கூட ஞானத்தை கொடுக்குறாரு,
கொடுத்துட்ருக்கிறோம். இதற்காக, இதனுடைய தேவைகளுக்காக, இதற்கு புதிய மனிதர்கள் எழும்ப நீங்கள் யாவரும் என்ன செய்யுங்க, ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வழக்கமாக நம்முடைய தொலைக்காட்சி ஜாய் தொலைக்காட்சியிலும் தமிழன் தொலைக்காட்சியிலும் நம்முடைய நிகழ்ச்சி போகுது. டிவியில் போகுதுன்னொன்னே சும்மா போகுதுன்னு நினச்சிடாதீங்க. 1,04,619 ரூபாய் நாம் ஜிஎஸ்டியோடு செலுத்த வேண்டி இருக்கிறது. கூட்டிகிட்டே போகுது. இதற்காக புதிய பங்காளர்கள் எழும்ப ஜெபித்து கொள்ளுங்கள். திருமண நாள், பிறந்த நாள் போன்ற நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தாங்க நீங்கள் முன்வர அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற மாதங்கள் பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் ஃபீஸுக்காக கொடுக்கப்படிய மாதம், ஒழுங்கு செய்யப்பட வேண்டிய மாதம். ஆகையினால் வருடந்தோறும் ஒரு சில குடும்பங்கள் எனக்கு உதவிகளை செய்திருக்கிறீங்க. ஆனால் இந்த வருஷத்தில் அநேக புதிய மாற்றுத்திறனாளிகளுடைய குழந்தைகள் நமக்கு 10th முடிச்சுட்டு +1 போகிற பிள்ளைங்க உதவி கேட்டிருக்கிறாங்க. +2 முடிச்சுட்டு காலேஜ் போகிற பிள்ளைங்க உதவி கேட்டிருக்கிறாங்க. இவர்களுக்காக யாராவது பொறுப்பெடுக்க நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கே அந்த வசதிகளை தேவன் கொடுத்திருந்தால் உங்களாலான உதவிகளை நீங்கள் செய்யலாம். ஐயா வந்து பார்த்துட்டு நாங்கள் எந்த பிள்ளைக்குங்கிறத முடிவு பண்ணி செய்யலாம் ஐயா, தாராளமாக நீங்கள் கலந்து கொள்ளலாம், வரலாம், தொடர்பு ஏற்படுத்த அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 8 மணி ஆராதனை சரியாக நேரத்திற்கு கடந்து வாருங்கள். நல்ல நீட்டாக கடந்து வாங்க. ஏன்னா இது பரிசுத்த ஆலயம். பரிசுத்த அலங்காரத்துடனே நம்ம சபைக்குள்ளே வரும்போது நம்மை அவர் பரிசுத்தமான தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் 1ஆம் தேதி ஆராதனை. வழக்கமான எல்லா ஆராதனைகளும் உங்களுக்கு தெரியும். ஏதாவது டவுட் உண்டுன்னா தொலைபேசியில் 9360383940 என்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நாம் பேசுவோம். புதிதாக உங்கள் பகுதியில் ஊழியங்களை நிறைவேற்ற விரும்புவீர்கள் என்றால் தொடர்பு கொள்ளுங்க. பெரிய டீமாக இருப்பாங்களோ, பெரிய ஊழியமாக இருக்குமோன்னெலாம் நினைக்காதீங்க. ஊழியம் பெருசு தான், கர்த்தர் பெரியவர் தான். ஆனால் நாங்கள் சாதாரணமான ஆட்கள் தான். நீங்கள் கொடுக்கிறத வச்சு திருப்தியாக, சாட்டிஸ்ஃபைடாக எங்களால் ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். ஆகையினால் ஊழியங்களுக்காக நான் காத்திருக்கிறேன், எங்கள் பிள்ளைகள் காத்திருக்கிறாங்க. ஆகையினால நீங்கள் அதற்காகவும் ஊழியங்கள் வாய்ப்பு இருந்தால் உங்கள் வீட்டு கூட்டங்கள், சபை கூடுகைகள், சபை நாள் விழாக்கள் போன்ற காரியங்களிலே எங்களை அழைத்து பயன்படுத்த, ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அன்போடு கூட நான் அழைக்கிறேன். சேர்ந்து நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுடைய சுகவீனங்கள், பலகீனங்கள், திருமண காரியங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் காலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிக்கிறேன் என்பது அநேகருக்கு என்னோட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆகையினால் தைரியமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடலாம், கால் பண்ணி சொல்லலாம். நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இப்பொழுதும் கொஞ்ச நேரம் நம்ம எழும்பி நின்று ஜெபித்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போக போகிறோம். இந்த நாளிலே நம்முடைய ட்ரஸ்டினுடைய சபையினுடைய செயலராகவும் துணை போதகராகவும் இருக்கின்ற அன்பு தம்பி சுரேந்தர் டேனியல் ராஜ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கப் போகிறார்கள். முதலாவது அவருக்கு ஒரு கைத்தட்டல் போட்டுருங்க, நல்லா கைத்தட்டுங்க. ஆகையினாலே ஜெபத்தோடு கூட தேவனுடைய வார்த்தையை கேட்க அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறீங்க. இப்போ நம்ம எழும்பி நின்று கர்த்தரை துதிக்க போகிறோம். எத்தனை பேருக்கு கர்த்தரை தேடுவதில் சந்தோஷம்? அல்லேலூயா. எல்லாம் எழும்பி நில்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். இந்த உலகத்தில் எது இல்லைன்னா கூட நம்மளால் வாழ்ந்துட முடியும். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அவருடைய பிரசன்னம் எப்படிப்பட்டவங்களுக்கு கிடைக்கும்? அவரை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு, அவருக்கு பயந்து அவருக்கு நடுங்குகிறவர்களுக்கு தான் அவருடைய பிரசன்னம் என்ன செய்யும்? கிடைக்கும். நான் நினைக்கிறேன் இங்கே நிற்கிற கூட்டம் எல்லாம் அவரை பார்க்க, அவரை தேடி வந்திருக்கிற, அவர் சத்தம் கேட்க வந்திருக்கிற ஜனம் நினைக்கிறேன். அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க, ஆமான்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி இப்பவும் அவருடைய பிரசன்னம், இப்பவும் அவருடைய கிருபை, இப்பவும் அவருடைய தயவு என்ன நிரப்பணும் நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அவருடைய பிரசன்னம் தேவைன்னு சொல்லுங்க. மோசஸ் மாரியப்ப இல்ல, சுரேந்தர் பாஸ்டர் இல்ல, யார் கேட்டாலும் அவர் தம்முடைய கரத்தை வைத்து, தம்முடைய முகத்தை அவர்கள் மேல் வைத்து பிரகாசிக்க பண்ணுகிறவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறபடினால வாயை மூடிட்டு இருக்க கூடாது.
எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ நாசங்கள், எத்தனையோ மோசங்கள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ சொல்லனாத துயரங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் இந்த ஆராதனை நமக்கு ஒரு பிரசன்ஸ்னால தான் கிடைச்சிருக்கு. கரங்களை தட்டி ஆமான்னு சொல்றவங்க மட்டும், இந்த ஆராதனை அவருடைய பிரசன்னத்தினால தான் கிடைச்சிருக்கு. இந்த கிருபை அவருடைய பிரசன்னத்தினால தான் கிடைச்சிருக்கு. அதை இன்னும் நீங்க ரிசீவ் பண்ணணும்னா, இன்னும் நீங்க பற்றி பிடிக்கணும்னா இப்பவே ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, இதுவரைக்கும் கொடுத்திருக்கிறது மட்டும் இல்ல, இன்னும் நான் வாஞ்சியோடு காத்திருக்கிறேன், இன்னும் எனக்கு அது தேவை. ஆகையால் இப்போ உம்மை பாட போறேன், தேட போறேன், எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே, பாடுமா? பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடு கூப்பிடே, ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே பாடுங்க. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே, இன்னும் கெட்டி சேரணும். பிரசன்னம் பிரசன்னம் இயேசுவே, பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை இன்னும் அறியணும், நான் இன்னும் உம்மை பற்றி பிடிக்கணும், அதற்கு எனக்கு என்ன வேணும்? பிரசன்னம் வேணும். எல்லா வாயத்தர சொல்லுங்க, எனக்கு என்ன வேணும்? பிரசன்னம் வேணும். ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லு தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். என்னென்ன வேணுமோ அதை இப்ப சொல்லுங்க. நான் அதை நம்பி இருக்கிறதுனால தான், அதை அறிஞ்சிருக்கிறதுனால தான், அதை புரிஞ்சிருக்கிறதுனால தான் இப்போவும் நம்முடைய சுகமளிக்கிற பிரசன்னம், நம்முடைய வழி நடத்துகிற பிரசன்னம், என்னை தூக்கி சுமக்கிற பிரசன்னம், என்னை பாதுகாக்கிற பிரசன்னம், என்னை கரம் பிடிக்கிற பிரசன்னம், இன்னும் கிட்டி சேர நான் வாஞ்சிக்கிற பிரசன்னத்தை இப்போ எனக்கு தாருங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்த யோசுவாவுக்கு கொடுத்தார், மோசேக்கு கொடுத்தார். அவர் பிரசன்னத்தை வாஞ்சித்த தாவீதுக்கு கொடுத்தார், எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்தார். இன்றைக்கும் அதே தேவன் ஜீவிக்கிறபடினால், அதே தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறபடினால், அதிகாலையில் தேடி வந்திருக்கிற நீங்கள் இன்றைக்கு வெறுமையானவர்களாய் அல்ல, கண்டடையத்தக்கவர்களாய், பெற்றுக்கொண்டவர்களாய், ஆனந்த களிப்புள்ள மகிழ்ச்சி எனும் கட்டப்பட்டினாலே கட்டப்பட்டிருக்கிறவர்களால், நித்திய வாழ்வை பெற்றவர்களாய், நித்திய தயவை பெற்றவர்களாய், விசுவாசத்தோடு நான் உங்களை அனுப்ப போகிறேன். அப்படியே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, ஆண்டவரே அந்த பிரசனை எனக்கு வேணும், அந்த இரக்கம் எனக்கு வேணும், அந்த தயவு எனக்கு வேணும். எத்தனையோ முறை விழுந்தாலும், எத்தனையோ ஊழியக்காரங்க எழுந்திருக்கிறாங்க, எத்தனையோ என் சபை சகோதரி எழுந்திருக்கிறாங்க, எத்தனையோ என் சகோதரன் எழுந்திருக்கிறாங்க. நான் எழுந்திருக்கணும், உம்முடைய பிரசனை வேணும்னு கேளுங்க. இப்பொழுதே இப்பொழுதே அக்கினி ஸ்தம்பமான அவருடைய பிரசனம், மேக ஸ்தம்பமான அவருடைய பிரசனம், குணமாக்குகிற பிரசனம், உங்கள் தண்ணீரை அப்பத்தை ஆசீர்வதிக்கிற பிரசனம், உங்கள் தடைகளை உடைத்து போடுகிற பிரசனம், உங்கள் சாபத்தை மாற்றுகிற பிரசனம், உங்கள் பாவத்தை மன்னிக்கிற பிரசனம். ஓ ரிஷதரா பா 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 ரா நா 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 இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க, அப்பா இந்த உலகத்துல
பணம் அழியும், புகழ் அழியும், பேர் அழியும். ஆனா உம்முடைய பிரசன்னம் நிரப்புனீங்கன்னா, அன்னைக்கு பேதுரு வாழ்க்கையில அவன் நிழல் பட்ட போதே சுகம் உண்டானதைனால், ஆகையினால் அந்த போல உம்முடைய பிரசன்னம் இருந்தா என்ன கொண்டு கூட இந்த தேசத்துல பெரிய காரியத்தை செய்வீங்க. அதற்கு எங்க பாஸ்டர் சாட்சி, எந்த பலகீன பாண்ட சாட்சி, இந்த உலகத்தை பார்க்க முடியாத ஒரு சாட்சி சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல பிரசன்னத்தை வைத்து, உங்க மேல பிரசன்னத்தை ஊற்றி, நித்திய வாழ்வு, நித்திய வாழ்வு, நித்திய வாழ்வு, மகிழ்ச்சி என்கிற கட்டுக்குள்ளே கட்டி தாவீதின் கூடாரத்தை ஆசீர்வதித்த தேவன், தாவீதின் கூடாரத்தை ஆசீர்வதித்த தேவன், மோசேயோடும் யோசுவாவோடும் முகமுகமாய் பேசின தேவன், இன்றைக்கு உங்கள் மத்தியிலே உலாவி நீங்க எதுல குறைவு நினைக்கிறீங்களோ, எதுல தடைவு நினைக்கிறீங்களோ, எதுல வளர்ச்சி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, அவர் பிரசன்னத்தினாலே உங்களுக்கு மேன்மையான காரியத்தை செய்ய போகிறார். கரங்களை தட்டி அந்த மேன்மையை நான் ருசிப்பேன். அவரை விட்டா எனக்கு யாரும் தரமாட்டாங்க. அவர் இல்லாம எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது, எனக்கு தெரியும். ஆகையினால அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்பேன்னு சொல்லுங்க. அவர் தர்றது இன்னைக்கு சாதாரணமா இருக்காது, கொஞ்சமா இருக்காது. உங்கள் பாத்திரம் நிரம்பி 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 வருகிற நாட்களில சாட்சியின் மனிதர்களாக, சாட்சியின் விசுவாச குடும்பங்களாக நான் உங்களை காண்பேன். ரிசீவ் பண்றாங்க. அது எனக்கு நடக்கும். ஏன்னா மனித தயவோட தேவனுடைய தயவு என் மேல் இருக்கிறது. அந்த பிரச்சனை என் குடும்பத்தில் இருக்கிறது. ஆகையினால் தான் எத்தனை விபத்துக்களை நான் பார்த்தாலும், எத்தனை வைரஸ் கிருமி நோய்களை நான் பார்த்தாலும், எத்தனை குடும்ப தற்கொலையின் ஆவியில அழிந்து போனாலும், எத்தனை பேர் போதை வஸ்துக்களில் அழிந்து போனாலும் நான் நிக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை இன்னும் நிக்க பண்ணுகிற தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. அப்பா, நீர் அப்படி உம்முடைய பிரசன்னத்தை ஊற்றி கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. என் வாழ்க்கை முழுவதும் நீங்க போதுமே, வேற ஆசையே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய பிரச்சனை எத்தனையோ பேருக்கு இல்லை, ஆனா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு? உங்கள் தாயின் கர்ப்பத்திலே நீங்க உருவாகிறதற்கு முன்பதாகவே இந்த சபைக்கு நீங்க வரணும், தேவனை ஆராதிக்கணும், விடுதலை பெற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகையினாலே உங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். கரங்களை தட்டி. நரம்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, சதைகள் உருவாகல. நம்முடைய கண்ணீரை என்ன செஞ்சிருக்கிறாரு? கண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், வேற வார்த்தையே இல்லை. என் வாழ்க்கை முழுவதும் நீங்க போதுமே, வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், வேற வார்த்தையே இல்லை. என் வாழ்க்கை முழுவதும் நீங்க போதுமே, வேற ஆசையே இல்லை. என்னைக்கு நீங்க இந்த தீர்மானத்தை எடுத்து, இப்போ மனுஷ தயவெல்லாம் நான் விட்டுட்டேன், அவரை நம்பி இருந்தது, இவரை நம்பி இருந்ததெல்லாம் விட்டுட்டேன், நான் அவருக்கு மட்டும் நன்றி செலுத்துவேன், அவருடைய பிரசன்னத்தை மட்டும் வாஞ்சிப்பேன்னு சொல்றீங்களோ, இப்போமே உங்க புலம்பல் மாறுறது நான் பார்க்கிறேன். நீங்களும் விசுவாசித்தீங்கன்னா நான் ரிசீவ் பண்றேன். எனக்கு மகிழ்ச்சியின் கட்டு, எனக்கு சமாதானத்தின் தேவன் என் அருகையில் நிற்கிறதை நான் பார்க்கிறேன்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்களே பெற்றுக்கொள்வான். ஆகையினால் இதுவரைக்கும் இருந்த மனக்லேசங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வச்சு, ஐயா ஐயா, நான் உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன், நான் உம்மை மட்டும் நேசிக்கிறேன், நான் உமக்கு மட்டும் நன்றி செலுத்தி இருக்கிறேன். ஏன்னா நீர் மாத்திரம்தான் இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள், இத்தனை வருஷங்கள் நான் எங்க போனாலும் பாதுகாத்தீங்க. நான் எத்தனை கடனில் விழுந்தாலும் எழுந்திருக்க வச்சிங்க, நான் எத்தனை நோயில விழுந்தாலும் எழுந்திருக்க வச்சிங்க. இனியும் எனக்கு புதிய வாரம் ஒரு ஆசீர்வாதமான வாரமாய் மாறப்போகுது. கரங்களை தட்டி சொல்லுங்க. புதிய வாரம் ஒரு புதிய பலனுக்குள்ள, புதிய வழி நடத்துதலுக்குள்ள நீங்க கடந்து போகிறீங்க. கர்த்தர் சொன்னார்,
கர்த்தர் சொன்னா அது பொய் இல்லை, இது என்னுடைய வார்த்தை இல்லை, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. இந்த வருஷத்தினுடைய முடிவு நல்லதா போக போகுது. மகிழ்ச்சி என்னும் கட்டுகிற கட்டுக்குள்ளாக கர்த்தர் உங்களை வைத்து பாதுகாக்கிற, பராமரிக்கிற, வழி நடத்துகிற, உங்கள் துக்கத்தை எடுத்து போடுகிற, உங்கள் துயரத்தை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். தேசத்துல அழுகையும் பட்கடிப்பும் இருக்கும், ஆனா கர்த்தரை அறிந்த ஜனமோ அது பாக்கியம் உள்ளது. அந்த ஜனமா நீங்க இருப்பீங்கன்னா இப்ப சொல்லுங்க, நான் பாக்கியத்தை பெற்றவள், நான் பாக்கியத்தை பெற்றவன். எனக்கு இனிமே கண்ணீர் இல்லை, எனக்கு இனிமே புலம்பல் இல்லை, எனக்கு இனிமே துக்கம் இல்லை, எனக்கு இனிமே போராட்டம் இல்லை, எனக்கு இனிமே தரித்திரம் இல்லை, எனக்கு இனிமே சுகவீனம் இல்லை. நான் அவரை தேடி வந்திருக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்திருக்கிறேன். அவர் பிரசன்னத்தை கேட்கிறவங்களுக்கு இது வரைக்கும் கொடுக்காம இருந்ததே இல்லை. எத்தனையோ சபையின் சாட்சியை பார்த்திருக்கிறேன், எங்க சபையில சாட்சியை பார்த்திருக்கிறேன். நான் ஒரு சாட்சின்னு சொல்லுங்க. அவர் உங்களை சாட்சியாக மாற்றி வல்லமைக்கு மேல வல்லமைய, கிருபைக்கு மேல கிருபையை கொடுத்து உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போன துயரத்திற்கு கண்ட வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற வருஷமாக, மாதமாக, வாரமாக மாற்றின மாதமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி அப்படியே நடக்க போற தேவனுக்கு நன்றி மட்டும் சொல்லுவோமா? நன்றி மட்டும். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், வேற வார்த்தையே இல்லை, என் வாழ்க்கை முழுவதும் நீங்க போதுமே, வேறு ஆசையே இல்லை. இந்த ஒரு வரி மட்டும் எல்லாரும் சேர்ந்து பாடுமா? எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், வேற வார்த்தையே இல்லை, என் வாழ்க்கை முழுவதும் நீங்க போதுமே, வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், வேற வார்த்தையே இல்லை, என் வாழ்க்கை முழுவதும் நீங்க போதுமே, வேற ஆசையே இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களோ? எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை செய்திருக்கிறீங்களோ? நான் சொல்றேன், இந்த சபையில மட்டும் இல்ல, தொலைக்காட்சியில மட்டும் இல்ல, வெளியிலிருந்து மட்டும் இல்ல, எங்கெல்லாம் இந்த வார்த்தை போய் இதுவரைக்கும் தெரியாம இருந்தால் தெரிஞ்சு இந்த ஊழியத்தை பார்த்து நன்றி செலுத்துறீங்களோ, கர்த்தர் மகிமையை குறையாதபடிக்கு உங்க மேலே வச்சு மகிழ்ச்சி என்கிற கட்டில் உங்களை கட்டுவதற்கு இதுவரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, முழுமையா ரிலீவ் பண்ணி பரிபூரண ஆசீர்வாதங்களை கொடுத்து, பரத்திலிருந்து உத்தரவை கொடுத்து, ஜெய கிறிஸ்து என்று பாடுகிறபடி, ஜெயம் கொடுக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று பாடுகிறதன்படி எல்லாரையும் ஸ்தோத்திரம் சொல்ல வைக்க போறார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து, உம்முடைய கிருபையை வாஞ்சித்து அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் பாடுகிறேன். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை கிட்டி சேரணுமே என்று சொல்லி கிட்டி சேர்ந்து, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், எனக்கு வேற வார்த்தை இல்லை, இந்த உலகத்துல என் வாழ்க்கை முழுவதும் நீங்க போதும், வேற ஆசை இல்லைன்னு சொல்லி உன் மேல ஆசை கொண்டு, உன் மேல பக்தி கொண்டு, உங்க மேல நம்பிக்கை வச்சு என் குடும்பத்தில் இருக்கிற துக்கத்தை மாற்றுவார், கடன் பாரத்தை தீர்ப்பார், வியாதியை மாற்றுவார், ரிட்டையர்டு காலத்துல என்னை நடத்துவார், ப்ரமோஷனுக்கு காத்திருக்கிற என் பிள்ளைக்கு கொடுப்பார், வெளிநாட்டு பயணத்தை ஆசீர்வதிப்பார். எத்தனை காரியத்துல கண்ணீர் வடிக்கிறாங்களோ எல்லா கண்ணீரையும் இந்த நேரத்தில் நீர் எடுத்து போட்டு, நீர் இந்த நாளிலே சொன்ன சங்கீத வார்த்தையின்படி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் பிள்ளைகள் பாடி உம்மை ஸ்தோத்தரிக்க, மகிழ்ச்சி என்னும் கட்டுக்களில் கட்டப்பட, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. மட்டும் எங்களுக்கு அப்படி செய்திருக்கிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க காத்திருக்கிற அன்பு மகனை கூட உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். அப்படியே அவர் சொல்கிற வார்த்தை அநேக குடும்பங்களுக்கு, அநேக பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றி, அருமையான பிள்ளைகளை மறைத்து, அருமையான தம்பியை மறைத்து, இந்த சபைக்கும் கேட்கிற மக்களுக்கும் ஆசீர்வாதமான வார்த்தையாய் நீங்க மாற்ற வேண்டும் என்று, நீங்க கூட இருக்க வேண்டும் என்று இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட நம்முடைய சபையினுடைய செயலராக, சபையினுடைய இணை போதகராக இருக்கின்ற அன்பு தம்பி சுரேந்தர்ராஜ் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். ஜெபத்தோடு அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார்.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நான் வரவேற்கிறேன். நாம் தேவ செய்திகளாக நாங்கள் கடந்து போவோம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 40வது வசனம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிற அந்த ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பேச போகிறாரு? அதிகாரத்தை குறித்து கர்த்தர் நம்மோட கூட என்ன பண்ண போகிறார்? இடைப்பட போகிறார். இந்த காலத்தில் இந்த உலகத்தில் எல்லாருமே ஓடுகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை எப்படி அடைவது, இந்த உலகத்துக்குரிய அதிகாரங்களை எப்படி நான் கையாளுவது, இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை நான் எப்படி அடக்கி ஆள்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்? ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன பண்ணுகிறோம்? இந்த வசனத்தை நாம் வாசித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? தேவ செய்திக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 40வது வசனம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தின் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். அன்பிரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீர் இடைப்படும், எங்களுக்கு உண்டான உம்முடைய ஞானத்தை உம்முடைய அறிவையும் எங்களுக்கு நீர் போதித்து அருளும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம். நீரை பாதுகாத்து கொள்ளும், தொடர்ந்து வழி நடத்தும். ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கு இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம். ஹல்லேலூயா. எப்படி அதிகாரத்தை குறித்து பேச போகிறார்? இப்போ அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான அதிகாரங்கள் இருக்கிறது. என்ன அதிகாரம்? நான் பைபிளில் இருக்க அதிகாரத்தை சொல்லலை, நம்ம அடக்கி ஆள்வதற்கான ஒரு அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று இந்த உலக பிரகாரமான ஒரு அதிகாரம், மற்றொன்று ஆவிக்குரிய அதிகாரம். ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட அதிகாரத்துக்குள்ளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணணும்? நம்மை நானே நிதானித்து அறிய வேண்டும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு விஷயம் நடக்கிறது, ஒரு சூழ்நிலை வருகிறது. என்ன பண்ணுறாரு? ஒருத்தர் கேட்குறாரு, இந்த மாதிரி இந்த வரி பணத்தை நான் யாருக்கு செலுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, இந்த நாணயத்தை என்ன இருக்குது இதில் நம்ம எப்படி கையாள்வது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாணயத்தில் யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. யார் இருக்கா? அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் ஆட்சி சேர்ந்த அந்த அதிகாரி இருக்கிறார். அப்படின்னா இந்த வரியை யாருக்கு கொடுங்க? ராயருக்கு கொடுங்க அப்படின்ட்டு. ஆனால் தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கள். ஹல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 அதிகாரத்தை என்ன பண்ணுறாரு? இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். ஸோ முதலாவது இந்த உலக பிரகாரமான ஒரு அதிகாரம், மற்றொன்று ஆவிக்குரிய அதிகாரம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் 2 அதிகாரங்களுக்கு உட்பட்டு என்ன பண்ணார்? வாழ்ந்து காட்டினார். நம்ம இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இந்த உலகத்துக்குரிய அதிகாரத்திற்கும் உட்பட்டு நடந்தார். அதே மாத்திரம் தேவனுடைய அந்த கட்டளையும் என்ன பண்ணார்? அவர் 100% என்ன பண்ணார்? நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிங்கய்யா? எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது என்ன பண்ணார்? வரி கட்டினார். அந்த ராஜ்யத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார்? கடைப்பிடித்தார். அது குடிமதிப்பு எழுதும் போது, அவர் குழந்தையாக இருக்கும்போது குடிமதிப்பு எழுத என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவாலயத்துக்கு போயிட்டு அவங்கள என்ன பண்ணுறாரு? பிரதிஷ்டை பண்ணுறாங்க. இந்த மாதிரி எந்த அதிகாரமோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? வரி கட்டுகிறார். ஸோ இந்த மாதிரி இந்த உலகத்துக்கு உட்பட்ட அதிகாரத்திற்கு அவர் என்ன பண்ணுறாரு? சரியாக என்ன பண்ணியிருக்கிறாரு? வாழ்ந்திருக்கிறார். அதே மாதிரி கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கர்த்தருடைய அதிகாரத்திற்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு? உட்பட்டு தான் நடந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை எப்படி நாம் அறிய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் தான் போகின்ற இடங்கள் எல்லாவற்றிலும் என்ன பண்ணார்? செய்திருக்கிறார். அப்படித்தானே? இதெல்லாம் செய்யும் பொழுது அங்கே இருக்கிற வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்ன பண்ணுறாரு? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவத்தில் என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க, எந்த அதிகாரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? எதுவுமே சொல்லலை. நீங்கள் என்ன அதிகாரத்தில் செய்கிறீங்களோ
அதே அதிகாரத்தில் தான் நான் என்ன பண்ணுறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் ரிப்ளை பண்ணுறாரு. இப்போது அவர் அப்படி சொன்னார் அப்படின்னா எப்படிப்பட்ட அதிகாரம் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே இந்த உலகத்தில் நாம் என்ன பண்ண முடியும், 100% கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு வெற்றியாளர்களாக நாம் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக நம் கர்த்தர் இந்த உலகத்தில் மனிதனை படைத்த பொழுது என்ன பண்ணுறார், மண்ணினால் படைத்துட்டு என்ன பண்ணுறார், அவருக்கு ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சில கட்டளைகளை என்ன பண்ணுறாரு, கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்ன கட்டளை கொடுக்கிறாரு, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் என்ன பண்ணு, கீழ்ப்படுத்தி என்ன பண்ண சொல்லு, ஆண்டுகொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்ண, கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு அதிகாரத்தை முதலாவதாக அந்த இருவருக்குமே என்ன பண்ணுறாரு, நம்முடைய கர்த்தர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அதிகாரத்தை அவர்கள் தக்க வைத்து கொண்டார்களா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. அப்படிப்பட்ட அதிகாரத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, இழந்து போகிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு பிசாசு என்ன பண்ணுறார், வஞ்சகமாக அவர்களை என்ன பண்ணுறான், வஞ்சித்து அந்த அதிகாரத்திலிருந்து அவர்களை வெளியேற்றும்படியாக ஒரு நிகழ்வு அந்த இடத்துல நடக்கிறது. ஸோ முதலாவது அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார், மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை அந்த பிசாசானவன் என்ன பண்ணியிருக்கான், திருடிட்டு போயிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆதாமும் ஏவாளும் இந்த அதிகாரம் உடையவர்களாக இருந்த பொழுது ஏதேன் தோட்டத்துக்குள்ள எப்படி வாழ்ந்தார்கள், சுகமாக வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அந்த தோட்டத்தில் என்ன இருக்கு, இருந்திரு. கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார், எல்லாத்தையும் வைத்தார். ஆனால் இந்த அதிகாரத்தை அவர்கள் இழந்த பொழுது அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இன்றைக்கு நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதேன் தோட்டத்திற்கு வெளியதான ஒரு வாழ்க்கையை நாம் என்ன பண்ணுறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அதில் சில மாற்றங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படித்தானே? இப்போது நான் அது போக போக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ முதலாவது என்ன ஆயிடுச்சு, ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணிட்டாங்க, ஏதேன் தோட்டத்திலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். ஆனால் ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே வந்த அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு யாருக்கு போதித்திருக்க முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோமா? இப்போ கர்த்தர் நம்மை தண்டிக்கிறார், இல்லை நமக்கு சில தண்டனைகள், இல்லை நம்மளை சிலவற்றை போதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்மளை அது முறைப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. எதுப்படுத்துவதற்காக? முறைப்படுத்துவதற்காக. இப்போது கர்த்தர் என்ன பண்ணுறார், ஆதாமு ஏவாளையும் வெளியே அனுப்பிச்சிட்டார். அப்படியே நீ என்ன பண்ணிடு, போயிடு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரா? கிடையாது. அந்த ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே தானே அந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, ஏற்கனவே அந்த ஆதாமுக்கு ஏவாளருக்கும் என்ன பண்ணியிருக்காரு, சொல்லி கொடுத்துருக்கிறாரு. எப்படி ஐயா சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படைக்கும் பொழுது தன்னுடைய சாயலாக. ஹல்லேலூயா. எப்படி? தன்னுடைய சாயலாக தான் என்ன பண்ணியிருக்காரு, படைத்தார். ஹல்லேலூயா. அப்போனா ஆண்டவருக்குரிய அந்த ஞானமும் அறிவும் யாரிடத்துல இருந்திருக்கு, அந்த ஆதாமிடத்துலையும் இருந்திருக்கு, ஏவாளிடத்துலையும் இருந்திருக்கு. ஹல்லேலூயா. அதே மாதிரி ஏவாள் இருக்கிறாங்க, அவங்களுடைய பிரசவ காலம் எங்கே நடந்தது, ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே தான் நடந்தது. யார் அப்போது இருந்தது? 2 பேர் தான். எப்படி அந்த பிரசவம் நடந்தது நம்ம சற்று யோசித்து பார்க்கணும். தேவனால ஒரு குமாரனை பெற்றான் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு சேம் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, பேர் வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா கர்த்தர் அவர்களோடு கூட என்ன பண்ணிட்டு இருக்காரு, இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் எப்படி அவர்களோடு கூட இருந்தாரோ அதே போல ஏதேன் தோட்டத்துக்கு வெளியிலும் கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவங்களோடு கூட என்ன பண்ணிருக்காரு, வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு அப்பவும் நம்ம ஏனோ கூட வாழ்க்கையை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணிருக்காரு, கர்த்தரோடு கூட என்ன பண்ணியிருக்காரு, நடந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் ஏன் என்ன சொல்கிறேன், இதற்கும் அதிகாரத்திற்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட அதிகாரம்? நாம் ஆண்களாக இருந்தால் குடும்பத்தின் மேல் நமக்கு என்ன இருக்கும், ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. குடும்ப தலைவனாக என்ன பண்ணியிருக்காரு, ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா முதலாவது குடும்பத்திற்கு உங்களை என்ன பண்ணியிருக்காரு, தலைவியாக ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், இதை
விட்டு வெளியே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சில பேர் அரசாங்கத்தில் அதிகாரிகளாக இருப்போம், சில பேர் என்ன பண்ணுவோம் சபையில் போதகராக அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. இப்போ போதகரும் கூட கர்த்தர் அனுமதிக்காவிட்டால் அவர் என்ன பண்ண முடியாது, அந்த சபைக்கு அதிகாரியாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படித்தானே? இப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதனை அந்த ராஜ்யத்திற்கு கீழ் இருக்கிற அரசன் என்ன பண்ணுறார், அதிகாரியாக நியமிக்கிறார். எதற்கு நம்ம அதிகாரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதிகாரியாக வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எதற்கு அதிகாரியாக, ஒரு வீட்டுக்கு, இல்லைன்னா ஒரு இடத்துக்கு, இல்லைன்னா ஒரு நிலத்துக்கு, இல்லைன்னா சில மனிதர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அதிகாரிகளாக என்ன பண்ணுறாங்க வைக்கிறாங்க. அப்படிதான் இப்போ இந்த வாழ்க்கையை, அதாவது யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது யோசேப்பை அந்த மன்னன் என்ன பண்ணுறாரு, அதிகாரியாக வைக்கிறார். எதற்காக அதிகாரியாக வைக்கிறான், அதே அந்த 41வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்ன ஆகுது, அந்த ராஜா ஒரு சொப்பனத்தை காண்கிறார். ஹல்லேலூயா. என்னது, சொப்பனத்தை காண்கிறார். முதலாவது சொப்பனம் எப்படி வருதுன்னா, 7 மாடு நல்லா கொழுத்து இருக்கிறது, அந்த 7 மாடு நதியிலேருந்து என்ன பண்ணுகிறது வருது. அதுக்கப்புறம் ஒரு 7 மாடு என்ன ஆகுது, அந்த நதியிலேருந்தே திரும்பி என்ன பண்ணுகிறது, அந்த பசுமையான அந்த 7 மாட்டை என்ன பண்ணுகிறது, அழித்து போடுகிறது. இது ஒரு கனவு. ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த அரசன் ராஜா என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு என்னது இந்த கனவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற, மறுபடியும் தூங்குறான். தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு கனவு. என்ன கனவு, மறுபடியும் ஒரு கதிர்கள் முளைக்குது. 7 நல்ல ஒரு கதிர், ஒரே முளையிலேருந்து 7 கதிர்கள் முளைக்கிறது. அந்த 7 கதிர் முளைச்சப்பா நல்லா செழித்து வளருது அப்படின்னு சொல்லி ராஜா நல்லா கனவு கண்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அதே அடுத்த நேரத்தில் இன்னொரு கதிர் முளைச்சு அந்த 7 செழுமையான கதிர் என்ன பண்ணிக்கிறது, அழித்து போட்டு விட்டது. ஹல்லேலூயா. அப்போ தான் ராஜா என்ன திட்டுக்குன்னு எந்திரிச்சு, ஐயோ என்னது இது, ஓ கனவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கனவுல இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு கர்த்தர் சில சொப்பனங்களை நமக்கு என்ன பண்ணுகிறார், கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். சொப்பனங்கள் மூலமாக நம்மளோடு என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். இல்லை நம்மளுடைய ஊழியர்கள் மூலமாக நமக்கு என்ன பண்ணுகிறார், நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய வசனங்கள், அவர் கொடுத்திருக்கிற அந்த வசனங்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக நம்மோடு கூட என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை, அவர் பேசுகிற வார்த்தையை நாம் என்ன பண்ண போகிறோம், கவனிக்கிறோமா, அதற்கு கீழ்ப்படிந்து அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அதற்கேற்றார்படி நாம் நடக்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நிதானித்து அறிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த மன்னன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுக்குறாங்க, யோசேப்புக்கு கொடுக்குறாங்க. சரி, இப்போ அந்த மன்னன் என்ன பண்ணிட்டான், எழுந்துட்டு இந்த ஊரில் இருக்கிற எல்லா மந்திரவாதிகள், எல்லா இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிற எல்லாரும் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன ஆச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாருக்குமே என்ன பண்ண முடியல, இந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. அப்போ என்ன பண்ணுறாரு, ஜெயிலில் இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு வர்றாங்க. ஹல்லேலூயா. யார் ஜெயிலிருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த ராஜாவுக்கு அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுற, இல்லை ராஜாவுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் என்ன பண்ணோம் தெரியும், அவங்கள்ட்ட என்ன பண்ணுறாரு, நம்ம போகலாம், அவர் என்ன பண்ணார், உங்கள் கனவுக்கு அர்த்தத்தை சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாரு, இந்த ராஜா சொல்லும் பொழுது யோசேப்பு என்ன பண்ணுறாரு, அந்த கனவுக்கு அர்த்தத்தை என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனவு எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா, முதலாவது 7 வருஷம் என்ன ஆகுது, செழிப்பாக இருக்கும். அடுத்து வருகிற 7 வருஷம் என்ன ஆகுது, ஒரு பெரிய பஞ்சத்துக்குள்ளாக இந்த தேசம், இந்த உலகம் என்ன பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே அந்த ஜனங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்கனவே அந்த ஜனங்களுக்கு ஒரு அதிகாரி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படித்தானே, யாரு, அந்த ராஜா. ஆனா அந்த ராஜாவுனால என்ன பண்ண முடியல, தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கான அந்த ஞானம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால என்ன ஆயிடுச்சு, கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவர், கர்த்தரால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு, அந்த யோசேப்பு. அவரை என்ன பண்றாரு,
அதிகாரியாக வைக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறார், அந்த யோசேப்பு என்ன பண்ணுறாருன்னா அதற்கு ஒரு உபாயத்தை என்ன பண்ணுகிறார், செலுத்துகிறார். இப்போ நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தால் அது எதற்காக, நமக்குடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை என்ன பண்ணணுமா, நம்ம காப்பாற்றணும். ஹல்லேலூயா. வழி நடத்தணும். ஹல்லேலூயா. அதற்கு தான் கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, அதிகாரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அதிகாரம் யாருக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது, யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 41வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 வருஷம் சென்ற பின்பு 2 வருஷம் சென்ற பின்பு, அதாவது இந்த பார்வோன் மன்னன் ஆட்சி செஞ்சு அந்த வருஷம் முடிஞ்ச பின்பு என்ன அது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுகள் நதியிலிருந்து ஏறி வந்து புல்லை மேய்ந்தது. அவைகளின் பின்பு அவலட்சணமும் கேவலமுமான வேற 7 பசுகள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்களை இரண்டே நின்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நம்ம குடும்பத்தை தலைவராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய குடும்பத்தை பட்சிக்க போகிற அந்த பட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ண இருக்கணும், தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதற்காக நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய குடும்பத்தை என்ன பண்ண முடியும், பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா. அதே போல் ஒரு சபையுடைய போதகர் இருக்கார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய சபை மக்களுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்துகளோ இல்லையோ அப்படின்னு அவங்கள பறந்து காக்கிற பட்சியை போல் அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஞானத்தினால கர்த்தருடைய வார்த்தையினால் அவர்களுக்கு போதித்து என்ன பண்ணணும், உணர்த்தணும். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு போதகருடைய வேலை. அதுதான் ஒரு குடும்ப தலைவரோட வேலை. தன்னுடைய குடும்பத்தை என்ன பண்ணணும், காக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இந்த யோசேப்பு என்ன பண்ணுறாரு, இப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த எல்லா உலகத்தில் இருக்கிற அந்த எகிப்து நாட்டுக்கு உட்பட்ட அரசாட்சிக்கு உட்பட்ட எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாரம்மா, இவர் ஒரு கட்டளை என்ன பண்ணுறாரு, பிறப்பிக்கிறார். என்ன கட்டளை, விளைவிக்கிற எல்லா தானியங்களையும் என்ன பண்ணணும், எகிப்துக்கு என்ன பண்ணணும், கொண்டுட்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை என்ன பண்ணுறாரு, உத்தரவு பிறப்பிக்கிறார். அப்படி உத்தரவு பிறப்பிக்கும் போது அந்த 7 வருஷம் என்ன ஆயிடுது, நல்லா செல்லுமையாக என்ன ஆயிடுது, வளருகிறது. தானியங்கள் எல்லாம் என்ன பண்ணுறது, கொண்டு என்ன பண்ணுறாங்க, கொட்டுகிறாங்க. இங்கே எகிப்தில் அவர் என்ன பண்ணுறாரு, அதை பண்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அரிசி மூட்டையோ இல்லை வேறு ஏதாவது பொருளையோ நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது குறைஞ்சது ஒரு 10 நாளில் இல்லை 1 மாதத்தில் என்ன ஆகிடுது, எறும்பு வந்துடுது, பூச்சி வந்துடுது, எல்லாத்தையும் என்ன பண்ணுது, பூஞ்சை பூத்துடுது. ஆனால் அந்த காலத்தில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அப்படின்ற அந்த நாட்களிலும் கூட யோசேப்பு என்ன பண்ணியிருக்காரு, 7 வருஷத்திற்கு அந்த விளைச்சலை என்ன பண்ணியிருக்காரு, பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படித்தானே? 7 வருஷத்துக்கு பாதுகாத்தாரா? இல்லை, 7 14. ஏன்னா அடுத்த 7 வருஷம் என்ன இருக்கு, விளைச்சல் கிடையாது, பஞ்சம். அப்போ அந்த 7 வருஷமும் என்ன ஆகணும், அந்த தானியத்தை என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். ஹல்லேலூயா. அப்படித்தானே? அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, யோசேப்புக்கு கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நம்மளுடைய கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னு பாருங்களேன். அவர் என்ன பண்ண, வார்த்தை எப்படி வேணா பண்ணியிருக்கலாம், அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், முறைப்படுத்தியிருக்கலாம், பண்படுத்தியிருக்கலாம், எல்லாமே செய்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய அதிகாரம் யோசேப்பின் இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த 14 வருஷமும் அந்த தானியங்களை என்ன பண்ணியிருக்க முடியாது, பாதுகாத்திருக்க முடியாது. தன்னுடைய ஜனங்களுக்கு அதை கொடுத்திருக்க முடியாது. தன்னுடைய ஜனங்களை என்ன பண்ணியிருக்க முடியாது, பாதுகாத்திருக்க முடியாது. ஸோ இன்றைக்கு நாம் நம்ம குடும்பத்தில் தலைவனாக நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளை யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த யோசேப்பை போல நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி என்னாச்சுன்னா, அந்த ராஜா சொல்லுகிறார், நீ எல்லாத்துக்கும் அதிகாரி, உனக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், அந்த உட்கார்ற சேரில் தான்ப்பா
வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. இதெல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு 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 மரியாதை வருது பாருங்க. அந்த ரதத்தில் ஏற்றி அவர் என்ன பண்ணுறாரு, ஊர் முழுக்க எல்லாத்துக்கும் அதிகாரியாக என்ன பண்ணுறாரு வைக்கிறார். இந்த அரண்மனையில் மட்டும்தான் நான் என்ன ராஜா, ஆனால் நீ தான் என்ன அது உண்மையான ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெருக்கில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு அதிகாரத்தை நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தெருக்கள் உள்ள ஜனங்களை பாதுகாக்கணும். ஹல்லேலூயா. அவங்கள ரட்சிப்புக்குள்ளாக கொண்டுட்டு வரணும். அப்படி அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அதே போல் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. அவங்கள என்ன பண்ணணும்? ரட்சிக்கிறவர்களாக நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ந்த பொழுது, அவர் செய்யும் பொழுது இந்த வேத பாரகர்களெல்லாம் கேட்குறாங்க, எப்படிப்பட்ட அதிகாரத்தில் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க? யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? கேட்குறார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எல்லா அதிகாரமும் உடையவராகத்தான் என்ன பண்ணுறாரு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல அதிகாரமும் உடையவராக அவர் என்ன பண்ணுறாரு? வெற்றி சிறந்து அந்த பரலோகத்தில் அந்த சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் என்ன பண்ணுறாரு? அவர் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் நம்மேல் அதிகாரமுடையவராக என்ன பண்ணியிருக்கிறாரு? வீற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட அதிகாரத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம இன்னொருத்தரையும் பார்ப்போம். அவர் யார், எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், அவர் தன்னுடைய ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு தலைவனாக அவர் என்ன பண்ணியிருக்காரு? வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க இந்த யோசேப்புடைய நாட்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க எங்கே இருக்காங்க? எகிப்து தேசத்தில் இருக்காங்க. அவங்க நாட்கள் போக போக அவங்க என்ன பண்ணுறாங்க? அடிமைகளாக என்ன பண்ணுறாங்க? மாற்றப்படுகிறார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக, ஹல்லேலூயா, அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக ஒரு தலைவனை கர்த்தர் என்ன பண்றார்? ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தலைவன் யாரு? மோசே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமள இந்த இடத்துல இந்த உலகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், எகிப்தில் இருந்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் யாருக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள்? வீணான இந்த விக்கிரகங்களுக்கு, தேவையில்லாதவைகளுக்கு அடிமைகளாக என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அடிமையில் இருக்கிற ஜனங்களை மீட்பதற்காக உங்களை என்னையும் அதிகாரம் உள்ளவராக என்ன பண்ணியிருக்காரு? தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பிசாசானவன் அந்த அதிகாரத்தை ஆதாமிலிருந்து ஏவாளிலிருந்து பறித்து கொண்டதை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணார்? அதை மீட்டு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து விட்டார். அப்படிப்பட்ட அதிகாரத்தை உடையவர்களாக நாம் என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில் போயிட்டு அடிமைகளை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி அவர்களை ஆசாரியராக ராஜாக்களாக என்ன பண்ண போகிறோம்? மாற்றப் போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் உடையவர்கள் தான் நாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 20வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? நீர் எந்த அதிகாரத்தினால இதை செய்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை கேட்குறாங்க? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், ஏன்னா இது முழுமையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? படிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த அவங்களுக்கு இவர் தான் தேவன் அப்படின்னு சொல்லி அவங்களால என்ன பண்ணிக்க முடியல? அறிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே மாதிரி தான் இந்த காலத்தில் நாம் இருக்கிறோம். நம்ம கூட இருக்கிறவங்களால நம்மளை என்ன பண்ணிக்க முடியாது? சில விஷயங்களில் புரிஞ்சிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆனாலும் அவர்கள் மேல் ரட்சிப்பை கொண்டு வரும்படியாக உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்குது? அதிகாரம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் எப்படி ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் இருக்கிறோமோ அதே போல் அவர்களை என்ன பண்ணணும்? ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் மாற்றுவதற்கான ஒரு அதிகாரத்தை தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருக்கு கொடுக்கிறார்? சீஷர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சீஷர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த மோசே என்ன பண்ணுறாரு?
அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த ஜனங்களை என்ன பண்ணுறாரு? மீட்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படி மீட்டு அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு புதிதாக ஒரு தேசத்தில், ஒரு சுதந்திரமான ஒரு தேசத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கிறார். அப்படி சேர்க்கிற அந்த பயணத்தை தான், நெடுந்தூர பயணத்தில் நிறைய வாழ்க்கை முறைகளை நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால் படிப்பிக்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நிறைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் யாரை கொண்டு செய்கிறாரு? இந்த தலைவனாகிய இந்த மோசேவை வைத்து செய்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பாடுகள் என்ன ஆகிறது? இந்த ஜனங்களுக்கு வரும் பொழுது ஒரு தலைவனாக, ஒரு அதிகாரம் உள்ளவனாக அந்த மோசே என்ன பண்ணுறாரு? தன்னுடைய ஜனங்களை என்ன பண்ணுறாரு? காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் என்ன பண்ணணும்? நம்முடைய தேசத்திற்கு வரணும், நம்முடைய நாட்டுக்கு வரணும். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம்? அதற்காக ஜெபிக்க கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். இப்போ இந்த மோசேவை பற்றி பார்ப்போம். இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? அடிமைகளாக இருந்தாங்க, சொல்கிற வேலையை செய்வாங்க. அதை தவிர அவங்களுக்கு என்ன ஆகாது? வேற எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறமேட்டு மோசே என்ன பண்ணுறாரு? அவரோடு கூட சில ஜனங்கள் என்ன பண்ணுறாரு? சேர்த்துக்கிறாரு. யார்? யோசுவா. அவருக்கு கீழே இருக்க சில ஜனங்களை, சில வாலிபர்களை என்ன பண்ணுறாரு? அவர் தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறாரு? ஜனங்களை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்னா, ஒரு வல்லமையில் பாதுகாக்கிறார். அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வல்லமை நம்ம இடத்துல என்ன பண்ண முடியாது? செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போது ஒரு ரோட்டில் நம்ம போகிறோம், அந்த இடத்துல ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்கார். அவர் யூனிஃபார்ம் போட்டு நிற்கிறாரு. அவர் கை காட்டினா என்ன பண்ணுறோம்? நம்ம வண்டியை நிப்பாட்டுறோம். ஹல்லேலூயா. அதே அவர் அந்த போலீஸ் ட்ரெஸ் போடாமல் வெளியே இருந்து கை காட்டினா நமக்கு என்ன தெரியும்? அவர் போலீஸானே ஃபஸ்ட் என்ன ஆகுது? நமக்கு தெரியாது. அப்போ சொல்லும்போது நம்ம அவருக்கு கீழ்ப்படியோமா? கிடையாது. ஆனால் அந்த உடையில் இருக்கும் பொழுது நாம் ஏன் அவருக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்னா, அவருக்காக நம்ம கீழ்ப்படுகிறோமா? கிடையாது. அவருக்கு அதிகாரம் கொடுத்த அந்த அரசாங்கத்திற்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கீழ்ப்படுகிறோம். அப்படித்தானே? அதே போல தான் நம்முடைய சபையில் இருக்க போதகர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கர்த்தர் கொடுத்த அந்த அதிகாரத்தை உடையவர். ஹல்லேலூயா. இந்த சபைக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. குடும்பத்துக்கு ஒரு தலைவர் யாரு? குடும்ப தலைவர். ஹல்லேலூயா. அவருக்கு சில அதிகாரம் இருக்குது. என்ன அதிகாரம் இருக்குது? தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையானதை என்ன பண்ணணும்? சந்திக்கணும். ஹல்லேலூயா. போயிட்டு வேலை செஞ்சு தன்னுடைய குடும்பத்தை என்ன பண்ணணும்? காப்பாற்றுக்கணும். அது இந்த உலக பிரகாரமான காரியம். இன்னொரு காரியம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குடும்பத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? வழி நடத்தணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அதிகாரம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸோ இப்போ இந்த மோசே என்ன பண்ணுறாரு? அடிமைத்தனத்திலிருந்து என்ன பண்ணுறாரு? ஜனங்களை மீட்டு ஒரு புதிய தேசத்துக்குள்ளாக என்ன பண்ணுறாரு? ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ கொண்டு போயாச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்க என்ன பண்ணோம்? அந்த இடத்துல தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கொண்டு விட்டால் மட்டும் போதுமா? அந்த இடத்துல என்ன பண்ணணும்? வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறாரு? கர்த்தர் சில அதிகாரிகளை ஏற்படுத்துகிறார். முதலாவது நியாயாதிபதிகள். யாரு? நியாயாதிபதிகளை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஏற்படுத்துகிறார். அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பார்கள். அப்படிப்பட்ட அதிகாரத்தை யாரு கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். என்ன பண்ணுவாங்க? நியாயம் விசாரிப்பாங்க. அவர்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அவங்க விசாரித்து அவங்கள பாதுகாத்து வழி நடத்துவாங்க. அதற்கப்புறம் யார் வந்தா? ராஜாக்கள் வந்தாங்க. சவுல், தாவீது, சாலமன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க? வருகிறார்கள். இந்த ராஜாக்கள் இவங்களையெல்லாம் அதிகாரத்தை யார் கொடுத்தது? நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக? தன்னுடைய ஜனங்களை பாதுகாப்பதற்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதில் இன்னொரு அதிகாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி சேம் சமநிலை இருக்கிற ஒரு அதிகாரம் நம்ம உதாரணமாக பார்க்குறோன்னா, ஜாமக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? பார்க்கலாம். இந்த ஜாமக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டை சுவர் மேலே நின்றுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எதிரிகள் யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? பார்த்துக்க கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய ஜனங்க இருக்காங்க, அதுக்கு ஒரு கோட்டை இருக்கும், அதை சுற்றி இருக்க அந்த கோட்டை சுவரில் இல்லைன்னா அந்த நாட்டோடைய எல்லையில் என்ன பண்ணுவாங்க? நின்று யாராவது எதிரிகள் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? பார்த்துக்கிட்டே
இருப்பாங்க. அப்படி யாராவது வரும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மணியை என்ன பண்ணுவாங்க, ஒலித்து எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க, எச்சரிக்கை செய்வார்கள். ஹல்லேலூயா. அப்படித்தானே? அந்த ஜாமத்திற்கு அதிகாரியாக ஜாமக்காரர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தன்னுடைய தேசத்தில் இருக்கிறவங்களை எந்த ஒரு எதிரிகளாலையும் எந்த துன்பமும் வராதபடிக்கு யார் பாதுகாக்கணும்? அந்த ஜாமக்காரர்கள் என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். அவங்க என்ன பண்ணணும்? ஒரு எச்சரிக்கையை யாருக்கு கொடுக்கணும்? அதிகாரிகளுக்கு கொடுக்கணும், இந்த ராஜாவுக்கு கொடுக்கணும். அந்த ராஜா என்ன பண்ணுவார்? அதன்படி என்ன பண்ணுவார்? போர் தொடுக்கிறதோ இல்லை தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கிற வேலையோ என்ன பண்ணுவாருங்க, செய்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அந்த அதிகாரம், அந்த ஜாமம் முழுவதும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த ஜாமக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி பல அதிகாரங்கள் நமக்கு நம்மளுடைய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் முற்றிலும் கடைசியாக தேவன் நமக்கு ஒரு அதிகாரத்தை என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நோக்கி தான் நீங்களும் நாங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? வாசிக்கலாம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படியே செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எதன் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக? ஜீவ விருட்சத்தின். இதுதான் கடைசியாக நம்ம போய் சேருகிறதான இடம், ஒரு அதிகாரம் நமக்கு கொடுக்கிறதான இடம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அதிகாரம் யாருக்கிட்ட இருந்துச்சு? கர்த்தரிடத்தில் இருந்தது. அந்த அதிகாரம் ஆதாம் ஏவாள்கிட்ட வந்துச்சு. அந்த அதிகாரம் யாரிட பிடுங்கப்பட்டது? பிசாசானவன் பிடுங்கி கொண்டான். அந்த அதிகாரத்தை நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மீட்டு உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணார்? கொடுத்தார். இப்போ அந்த அதிகாரம் யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்டையும் எங்கிட்டையும் இருக்குது. இப்போ ஆட்சி செய்கிற, இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற உள்ள அந்த தலைவர்களிடத்தில் அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இதே அதிகாரம் சில நாட்கள் கழித்து வேறு ஒரு கைகளில் என்ன பண்ண போகுது? கொடுக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. யார் அந்த அதிகாரிகள்? யார் அந்த அதிகாரிகள் அப்படின்னு பார்த்தா, தேவ தூதர்கள். ஹல்லேலூயா. என்னது? தேவ தூதர்கள். கடைசி காலத்தில் தேவ தூதர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரா? சில அதிகாரங்கள் என்ன பண்ணுறாரு? கொடுக்கிறார். அப்படித்தானே? நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 8வது வசனம், 14வது அதிகாரம் 18வது வசனம், 13வது அதிகாரம் 12வது வசனம், இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு தூதனுக்கும் ஒவ்வொரு அதிகாரம் என்ன பண்ணிருக்கிறது? கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சில தூதருக்கு மனிதரை கொல்லுகிற ஒரு அதிகாரம், சில தூதர்களுக்கு பஞ்சத்தை கொண்டு வருகிற ஒரு அதிகாரம், சில தூதர்களுக்கு நோய்களை, கொள்ளை நோய்களை கொண்டு வருவதற்கான அதிகாரம், சில தூதர்களை யுத்தங்களை நடப்பிக்கிறதுக்கான அதிகாரம். இப்படி நிறைய அதிகாரம். மனிதர்களை சங்காரிக்கிறதுக்கான அதிகாரம், மனிதர்களை வேதனைப்படுத்துவதற்கான அதிகாரம், எல்லா அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? தேவ தூதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் இப்படிப்பட்ட நாட்களிலுமே நாம எப்படி இருக்கிறோம்? அதிகாரிகளாகத்தாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட அதிகாரம் வேறொருவருக்கு போவதற்கு முன்பதாக நம்முடைய ஜனங்களை காப்பாற்றுவது யாருடைய அதிகாரம்? நம்முடைய அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த தேவதூதர்கள் கடைசி நாட்கள் என்ன பண்ணுவாங்களாமா? கர்த்தர் கொடுத்த தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த ஜனங்களை என்ன பண்ணுவாங்க? வாதிப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த வாதையிலிருந்து நாம் ஜனங்களை மீட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய அதிகாரத்தை கையில் எடுத்து சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை என்ன பண்ணணும்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்குது. ஆனால் அதை நாங்கள் என்ன பண்ணோம்? இப்போ நம்ம பேச விரும்பல. ஏன்னா அப்படி பேசணும்னு சொன்னால் இந்த நேரம் நமக்கு என்ன பண்ணாது? பத்தாது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை தாண்டின ஒரு மேன்மையான ஒரு அதிகாரம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள நாம் யார்? எல்லாருமே சமம், எல்லாருமே அதிகாரிகள், எல்லாருமே ஆசாரியன், எல்லாருமே ராஜாக்கள் தான். யாருமே சேவகரும் கிடையாது, யாருமே வேலையாட்களும் கிடையாது. நாம் எப்படி? எல்லாருமே ராஜாக்கள் தான் அவருடைய ஆட்சியில். ஹல்லேலூயா. அதற்கு அப்புறம் இந்த இந்த தேவ தூதர்களுக்கு அதிகாரம் கொடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு அரசாட்சி நடக்க போகிறது. ஹல்லேலூயா. அந்த அரசாட்சியில் நமக்கும் அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா.
அப்படிப்பட்ட அரசாட்சியில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சி செய்யும் பொழுது இப்போ இருக்கிற தலைவர்கள் அப்போ இருக்க வாய்ப்பில்லை. நீங்களும் நானும் தான் தலைவர்களாக இருக்க போகிறோம். ஆனாலும் அந்த தலைமையை நம்ம பெறணும், அந்த அதிகாரத்தை நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? அவருடைய கற்பனைகளின்படி என்ன பண்ணணும்? நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் மறுமையுடைய வாழ்க்கையிலையும் அந்த ஜீவ விருட்சத்திற்கான அதிகாரத்தை நாம் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவருடைய கற்பனைகளின்படி நம்ம என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். நம்மளுடைய குடும்ப தலைவர்களாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய குடும்பத்துக்கு வருகிற ஆபத்துகளை நம்ம என்ன பண்ண வேண்டும்? எச்சரிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். சபையில் நம்ம போதகராக இருக்கோம்னு சொன்னால் சபை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அவர்களை பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தெருக்களில் நம்ம பாதுகாப்பாளர்களாக இருக்க வேண்டும், அதிகாரியாக இருக்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் நம்ம என்ன பண்ண வரோம்? அதிகாரியாக இருக்க வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் ஒவ்வொரு அதிகாரியாக தான் இருக்கிறீங்க. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். நாம் அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை நாம் என்ன பண்ணணும்? கடைபிடிக்க வேண்டும். நம்ம கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. அன்பு இரக்கம் நிறைந்தவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை சேரெடுக்கிறோம். ஆண்டவரே, ஆதாம் இழந்து போன அந்த முதலாவது ஆதாம் இழந்து போன அந்த அதிகாரத்தை சிலுவையிலே 2ஆம் ஆதாமாக மீட்டு எங்களுக்கு கொடுத்த தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். இதோ ஒரு குடும்பத்திற்கு தலைவனாக நான் இருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்துவதற்கான அந்த அதிகாரத்தை உடையவனாக எனக்கு நீர் அதை கொடுத்ததற்காக நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் அதை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை அதிகாரிகளாகவும் ராஜாக்களாகவும் நீர் ஏற்படுத்தின கிருபைகளுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். நாங்கள் அந்த அதிகாரத்தை சரியாக செயல்படுத்த எங்களுக்கு உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய அறிவையும் கொடுங்க என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம். நீரை பாதுகாத்து கொள்ளும் பொறுப்பெடுத்து நடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரிந்தது? எல்லா மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதத்திலையும் அதிகாரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை இன்னைக்கு நம்மளுடைய நாட்டிலையும் சரி எல்லா தேசத்திலையும் சரி தவறாக பயன்படுத்துகிறவர்கள், துஷ்பிரயோகம் செய்கிறவர்கள் பெருகி போனாங்க. கடவுள் பயம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைப்பூட்டுகிற வார்த்தையாகத்தான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளாக இருந்தாலும் சுவாதீனன் அடிமை என்று ஒருவரும் இல்லாமல் எல்லாருக்கும் அவர் எல்லாரையும் நோக்கி தன் பிள்ளைகளாக அழைத்திருக்கிற தேவன் நமக்கு வைத்திருக்கிற அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்வோம். அந்த அதிகாரத்தின் படுகை நடக்க நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க, இப்பொழுதும் கூட கேட்ட வார்த்தை தேவன் ஆசீர்வதிக்க ஆராதனையில நாம் எழும்பி நின்று இறுதி ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எல்லாரும் எழும்பி நிற்கிறோம். அல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எல்லாரும் வாயை திறந்து பாடுங்க. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஓ அதிகாரம் கையிலே. நாம் ஆளுவோம் தேசத்தை. எல்லாரும் நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம்,
தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்தி சொல்லுமா, ஆண்டவரே எங்கள் அதிகாரம் என்ன, எங்கள் பொறுப்பு என்ன, எங்கள் கடமை என்ன என்பதை எங்களுக்கு அறிந்து கொள்ளும்படி இப்பொழுதும் கூட தேசத்திலே சிங்காசனத்திலே மட்டும் நான் ராஜாவாக இருக்கிறேன், மற்றவை எல்லாவற்றுக்கும் அதிகாரியாயிரு என்று யோசேப்பின் கையிலே தன் பொறுப்பை ஒப்புவித்த போது அவன் தன் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் செய்ததைப் போல நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை சரியாய் பயன்படுத்தும்படிக்கு அதிகாரம் உள்ள நம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தையும் நீங்க சரியா பயன்படுத்துவதற்கு ஞானத்தை, கிருபைகளை தேவன் தருவார். கரங்களை தட்டி அப்படி தருகிற தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஐயா, கடந்த நாட்களிலே கூட நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன், நினைப்பு இருக்கும். தன்னுடைய ஸ்தானங்களை இழக்கிறவன் அடைக்கலான் குருவி அலைந்து திரிகிறதைப் போல அலைந்து திரிகிறவனாய் இருப்பான். ஆகையினால் இது சாதாரணமான வார்த்தையாய் நினைத்துக் கொள்ளாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களை நீங்கள் தட்டி கழிக்கிறவர்களாக, துஷ்பிரயோகம் பண்ணுகிறவர்களாக, மதிக்காதவர்களாக இருந்தால் நம்ம அதற்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அது சில நேரங்களிலே ஆமான் கையிலே கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம் உங்களுக்கெல்லாம் தெரியும். எஸ்தரின் புஸ்தகத்திலே அதை அவன் தவறாக பயன்படுத்தினான், ஆனால் அவன் வெட்டிய குழியிலே அவன் விழுந்தான். இன்றைக்கு நம்ம கரத்திலே தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த போறீங்களோ அப்படி நீங்க பயன்படுத்தும் போது சாத்தானை ஜெயிக்க முடியும், தேசத்திற்காய் எழும்பி பிரகாசிக்க முடியும், குடும்பத்திலே நல்ல கணவன், நல்ல தகப்பன் என்று பெயர் பெற முடியும், சபையிலே நல்ல ஊழியர் என்று பெயர் பெற முடியும், சபையிலே நல்ல விசுவாசி என்று பெயர் பெற முடியும், உங்கள் பணி செய்கிற துறைகளிலே நல்ல பணியாளர் என்று ரிட்டையர்டு காலங்களில் பெயர் வாங்க முடியும். சரியா புரிந்து கொள்வதற்கு ஒரு தருணத்தை தம்பி மூலமா கர்த்தர் பேசிக்கிறாங்க. இதை விசுவாசிக்கிறவங்க, ஆமா எனக்கு தான் என்னுடைய அதிகாரம் என்னங்கிறது தெரியாம, என்னுடைய சூழ்நிலைக்கு மிஞ்சி என்னுடைய சூழ்நிலைகள் கொடுக்கப்பட்ட இடத்தை நான் மறந்து செயல்பட்டிருக்கிறேன், அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. கர்த்தர் எல்லாத்தையும் ரீசெட் பண்றதுக்கு, கர்த்தர் எல்லாத்தையும் சரி பண்ணுவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடினால் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க, எதற்கும் கலங்காதீங்க. அதிகாரமுள்ள வார்த்தை புறப்பட்டு வந்திருக்கிறது, அந்த அதிகாரத்திற்கு கீழ்ப்படிவோம், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவோம், அவரே நம்மை ஆளுகை செய்து ஆசீர்வாதத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ எல்லா பேரும் அப்படியே கரங்களை தட்டி, ஆண்டவரே ஏன் அதிகாரத்தை குறித்து, ஏன் பொறுப்பை குறித்து, எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை குறித்து, யோசேப்பின் வாழ்க்கை, மோசேயினுடைய வாழ்க்கை உம்முடைய வார்த்தை அதிகாரமுள்ளதாய் புறப்பட்டு வந்தது என்பதை நான் பார்க்கிறேன். ஆகையினால் அந்த அதிகாரமுள்ள வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் அதிகாரமுள்ளவனாய், என்னை எதற்காக அழைத்தீரோ, என்னை எதற்காக கல்வியை கொடுத்தீரோ, எனக்கு எதற்காய் பதவியை கொடுத்தீரோ, எனக்காக எந்த வேலையை எதற்காய் கொடுத்தீரோ அதை நான் செய்ய நான் முற்படுகிறேன் என்று சொல்லுங்க. அப்படி நீங்க முற்படும்போது உங்க குடும்பத்தை எப்படி தெரியுமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, உயர்ந்த இடத்துல வைத்து ஆசாரியனா லேவியனா தங்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பொறுப்பை சரியா செய்யும் போது கர்த்தர் இன்னொரு அதிகாரத்தையும் கொடுத்து, பிள்ளைகளின்கிற அதிகாரத்தையும் கொடுத்து, அவருடைய பிள்ளைகளாய் தம்மோடே கூட வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே தேவன் ஆசீர்வதிக்க நான் இப்பொழுதும் ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கேட்ட வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அதிகாரங்களை நாங்கள் ஒரு நாளும் துஷ்பிரயோகம் பண்ணாதபடி, மிஸ்கிரேஜ் பண்ணாதபடிக்கு என்ன எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமான மனிதன் யோசேப்பையும் மோசையும் காட்டி கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உம்முடைய அதிகாரத்திற்கு மாத்திரம் நாங்கள் கீழ்ப்படிந்து உலகத்தின் அதிகாரங்களில் நீரே ஏற்படுத்தி இருக்கிறீர் என்பதை அறிந்து நாங்கள் நடக்கும்போது உம்முடைய ஆசீர்வாதங்கள், உம்முடைய கிருபைகள், உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு இருக்கும் என்று விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி ஜெபித்திருக்கிற அத்தனை குடும்பங்களையும் அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த ஊழியமும் கூட அப்படிப்பட்ட அதிகாரத்தோடு, அப்படிப்பட்ட தரிசனத்தோடு நடைபெறுகிறது என்பதை அறிந்து கீழ்ப்படிந்து வேலை செய்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற குடும்பங்கள், உதாரத்துவமாய் கொடுக்கிற குடும்பங்களையும் கூட நீர் ஆசீர்வதித்து வரும் காலங்களிலே தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன என்பதை நான் அறிந்தேன், எனக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது என்று சாட்சியுள்ள வார்த்தைகளை கேட்டு உம்மை துதிக்க தோத்தரிக்க நீர் கிருபை செய்யும். இந்த ஆராதனையிலே செய்தி கொடுத்த அன்பு மகனை ஆசீர்வதியும். இன்னும் அதிக சத்தியங்களுக்கு அவரை நீர் பயன்படுத்தும்.
தொடர்ந்து எல்லா பாடல் வேலைகளிலும் ஆராதனைகளிலும் மகிமைப்பட்ட தேவன் மீதியான நாட்களிலும் வருகிற வார்த்தைகளிலும் நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தர வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம். ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.